Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see His glory today. Welcome to a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this powerful message of the last month of the Feast of Pentecost. Watch with faith and expectation. You'll receive the power which is poured out on the day of Pentecost. All glory be to my Lord and Savior Jesus Christ. எல்லா மகிமையும் கனம் துதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to continue speaking about the last of the spring holy days, called Shavuot in Hebrew and Pentecost in Greek, or Feast of Weeks. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி மாதத்தின் பெண்டிகாஸ் பண்டிகை கிரீக்கிலும் ஷாவுலட் பண்டிகை ஹீப்ரு மூல பாஷையிலும் இந்த கோடைக்காலமான தேவனுடைய பரிசுத்த நாட்கள் பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகாபெரிய பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியத்துக்கு நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the match's name above all names. Faithfully, week after week, you're listening. Definitely, this month, you'll receive the fire of Pentecost. உண்மையுள்ள எல்லா பரிசுத்தவான்களும் வார வாரம் செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் நிச்சயமா இந்த மாதம் முடியறதுக்குள்ள பெண்டிகாஸ்ட் நாளில் ஊற்றின வல்லமை அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும். If you need prayer, call that number on the screen. The very moment you call upon the Lord Jesus, He is there all the time and He will open the door of breakthrough. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா அந்த டெலிஃபோன் நம்பர்ல கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிட்ற அட்சணமே ஆண்டோட பிரச்சனை அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு விடுதலை அந்த நிமிஷமே விடுதலை வாசல் திறப்பார்கள். அடுத்து the next 20 minutes wait with faith and expectation. The Lord is going to bless you. அடுத்த 20 நிமிஷத்தில் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டோட வல்லமை உங்கள் மேலே இறங்கணும். I pray for you. The power of God will come down on you. Shall we constrain Him to come? அவர் வருந்தி அழைப்போமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. Hallelujah. In this month we are going to finalize on the second holy days of the Lord, the feast of the Lord, or His appointed times, the Feast of Pentecost. இந்த மாசத்துல இப்ப நம்ம பெண்டிகாஸ்ட் பண்டிகை தேவனுடைய பரிசுத்த நாட்கள், நியமித்த நாட்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் தான் கடைசி மாதம். அடுத்த பண்டிகை அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி இந்த மாதம் தியானம் செய்ய போகிறோம். The Old Testament, the God of Israel had commanded through his servant Moses that for his people laws to be blessed throughout the 12 months of the year. பழைய ஏற்பாட்டில் மோசே மூலியமா கர்த்தர் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார்கள். அவர்களுடைய ஜனங்கள் வந்து வருஷம் எல்லாம் 12 மாசம் முழுவதும் தடையில்லாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நியமங்களை கட்டளையிட்டு இருந்தார்கள். 3 times a year they had to celebrate and honor their God in the 3 major feasts of the Lord.
which each one was for 4 months. அப்போ 3 வருஷத்தில் 3 முறை தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டாடி கனப்படுத்த வேணுமா இருந்தது. 3 முக்கியமான பண்டிகைகள் வழியா. அப்போ அது ஒரு பண்டிகை காலம் 4 மாசம் கொண்டாடுவார்கள். This is the last month for the second feast, the feast of Pentecost. இது பெண்டிகாஸ்ட் பண்டிகையோட கடைசி மாசமா இருக்கிறது. We have to check on what we have to do to receive the power of Pentecost and the blessings that follow. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாள், one day we just don't, the 2 days, actually they celebrated Pentecost. We just don't celebrate 2 days and finish with it. அப்ப 2 நாள் அவங்க பண்டிகை கொண்டாடினாங்க, அதோட முடிஞ்சு போயிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுறது இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அபிஷேகமும் வல்லமையும் அந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகையோட ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கு கர்த்தருடைய கட்டளை பிரகாரம் நாம் அது அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். We should know about it and then we should do it. Even if we leave out the blessings, every single person on this earth must and should receive 2 most important things that was given in this feast. ஆசீர்வாதம் கூட விட்டுடலாம், அது பற்றி நீங்க சரியா செய்து பெற்றுக்கொள்ளனா கூட உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷர்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகையில சம்பவிச்ச 2 காரியம் நிச்சயமா பெற்றுக்கொள்ள வேணுமே வேணும். If you don't have one of them, you cannot go with the Lord Jesus when he comes now in his second coming to take his bride to heaven. அதுல 2ல 1 கூட உங்களுக்கு இல்லாத இருந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இப்போ ஆண்டவர் மணவாட்டியை கொண்டு வரும்போது அவர் கூட போகவே முடியாது. So don't sit and say feasts are not for us today. You can easily get left behind. அப்போ நிறைய பேர் பண்டிகை எல்லாம் நம்மளுக்கு கிடையாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அசட்டே இருக்கிறார்கள். ஆனா நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய பண்டிகைகள். நீங்கள் அதை அப்படி செய்தா கைவிடப்பட்டு போறது நிச்சயம்தான். The first one is salvation. முதலாவது அந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாள்ல நடந்து கொடுக்கப்பட்டது ரட்சிப்பு. Where 3,000 people receive forgiveness for their sins through immersion baptism in Jesus' name for the remission of their sins, and after that the Holy Spirit, the power of God which is poured out on the day of Pentecost. All this we read about in Acts chapter 2. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல முழுக்க எல்லாம் நடந்ததெல்லாம் அங்க வாசிக்கிறோம். முதலாவது என்னவா கொடுக்கப்பட்டது? ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பு 3000 பேர்கள் அந்த நாள்லயே 3000 பேர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்துல முழுக்க ஞானஸ்நானம் கொண்டார்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2 காரியம் நமக்கு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தரோட நாம் போக முடியாது, இந்த பூமியிலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. If we don't have these 2 things, we cannot go to heaven with Jesus when he comes, and we cannot live a life of victory on this earth. If you turn to Exodus chapter 19 verse 1 and 2 and 4 to 6, the Lord tells Moses to tell the children of Israel, you saw what I did to the Egyptians. If you will indeed obey my voice and keep my covenant, then you shall be a special treasure to me above all people, for all the earth is mine. You shall be to me a kingdom of priests and a holy nation. இப்போ யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 அப்புறம் 3-4 நாம் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல
இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னது என்னவென்றால், நான் எகிப்திலிருந்து செய்ததையும் நான் உங்களை கழுவருடைய சேட்டைகளின் மேல் சுமந்தது நீங்கள் கண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு நான் என் உடன்படிக்கையை கை கொள்வீரானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் இருப்பீர்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. 50 days after Passover, they had to wave a sheaf of wheat before the Lord. பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 50 நாட்கள் போன உடனே அந்த 50வது நாள்லயே முதல் பலன் காணிக்க கோதுமையின் அறுவடை பெண்டிகாஸ் பண்டிகை நாட்கள்ல கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக அசைவாட்ட வேண்டுமா இருந்தது. This is the day God visited his people, Israel. இந்த நாள்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை இறங்கி வந்து சந்திச்சார். Today we need a day the Lord will visit us. இன்றைக்கு நம்ம சந்திக்கும்படிக்கு அன்னைக்கு எப்படி வந்தார்களோ ஒரு நாளை நம்ம குறிச்சு வைக்க வேண்டும். கர்த்தர் நம்ம சந்திக்கும்படிக்கு. After the Exodus from Egypt, இது எகிப்துல இருந்து வெளியே வந்த பிறகு நடந்தது. This was their first encounter. முதலாவது தேவனை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பமா இருந்தது. 11 loaves of bread were waved before God, and that day was celebrated as Pentecost. 2 அப்பங்கள் புளிப்பு இருக்கிற அப்பங்கள் தேவனுக்கு முன்பாக அசைவாட்டினார்கள். அந்த நாள் பெண்டிகாஸ் பண்டிகைன்னு கொண்டாடினார்கள். To represent something, God speaks through something to us. God speaks through numbers. 2 நமக்கு 2 தேவன் என்ன நம்பர்கள் மூலியமா மனுஷனோடு பேசுகிறார். அப்ப 2 இங்க ஒரு காரியத்தை அது மூலியமா தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். It is a number of witness. 2 சாட்சிகளோட லக்கமா இருக்கிறது. This happened on the feast of Pentecost. God brought Israel from Egypt to the mountain of Sinai. அப்ப இங்க தேவன் பெண்டிகாஸ் பண்டிகை கொண்டாடின நாள்ல இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கி சீனாய் மலை நடத்தில் கொண்டு வந்தார். Where God revealed himself and made a covenant with Israel. அங்க தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு வெளிப்பட்டு ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள். This was the first feast of Pentecost. இது முதலாவது பெண்டிகாஸ் பண்டிகையா இருந்தது. 1500 years they have been celebrating this feast of Pentecost. 1500 வருஷம் முன்பாகிலிருந்து இந்த பெண்டிகாஸ் பண்டிகையை இஸ்ரேல் ஜனங்க கொண்டாடி கொண்டிருந்தார்கள். The feast of Pentecost was to bring a new man upon the earth. We read in Leviticus 23 verse 15 to 22. பெண்டிகாஸ் பண்டிகை ஒரு புதிய மனுஷனை இந்த பூமியில் கொண்டு வரும்படிக்கு தான் கொண்டாடினது. லேவியராகமம் 23 அதிகாரம் 15 22 வரைக்கும் வாசித்தா இந்த பண்டிகைக்கு என்ன செய்யணும்னு செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். This is a feast of harvest. இது அறுவடையின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. It was the fulfillment of God's covenant with his people, where God promised the Holy Spirit to his people. இது தேவனுடைய கர்த்தருடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற ஒரு பண்டிகையா இருந்தது. தேவன் அவருடைய ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குவேன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார்.
Joel chapter 2 verse 23 to 28. Joel தீர்க்கதரிசி மூலமா 2ஆம் அதிகாரம் 23ல 28 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். The phase 1 of Pentecost was the birth of Israel as a nation. 2 பாகமா பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாள்ல நடந்தது. முதலாவது பாகம் என்னவென்றால் இஸ்ரேல் ஜனங்க ஒரு கூட்ட ஜனங்களா பெண்டிகாஸ்ட் நாள்ல பிறந்தது. அவர்கள் ஒரு ஜாதி ஜனங்க தேசமாவே எழும்பினார்கள். 2வது பகுதி இட் வாஸ் தி பர்த் ஆஃப் தி சர்ச் இன் தி நியூ கவெனன்ட். அப்ப 2வது என்ன சம்பவிச்சது? அது புதிய உடன்படிக்கை சபை பிறந்தது 4. That was when God made a new man, the Jew and Gentile together. அன்றைக்கு தேவன் ஒரு புதிய மனுஷனை உண்டாக்குனார், யூதர்களும் பிரஜாதிகளும் சேர்ந்து. No more Jew alone, both became one. யூதர்கள் மட்டும் இல்ல, தேவனுடைய ஜனங்கள் பிரஜாதிகளும் கூட சேர்ந்து கொண்டு ஒரு மனுஷனா தேவன் உண்டாக்குனார். Otherwise, we who were outside the commonwealth of Israel would have been lost today. இஸ்ரேல் தேசத்தின் காணியாட்சிக்கு வெளியே இருக்கிற நாமெல்லாம் நமக்கு ரட்சிப்பே இல்லாத இருந்திருக்கோம். கர்த்தர் பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாள்ல இப்படி சேர்ந்து இருந்திருந்தா, ஏன்னா நாம் பிரஜாதிகளிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் காணி ஆட்சிக்கு வெளியே இருந்தோம். The history is the 2 loaves. One, the Jew, and second, we who are the Gentiles. அப்ப இதுல ரகசியம் என்னன்னா, இந்த 2 அப்பங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் அந்த பண்டிகையில கொண்டு வந்தார்கள். 1 யூதராயிருந்தது, 2 பிரஜாதியாகிய நாம். 2வது the church and the Jews are one. சபையும் யூதர்களும் ஒன்னா மாறினது. God made 2 people in one. 2 கூட்ட ஜனங்க ஒன்றா மாற்றினாரு. Feast of Pentecost is the feast of harvest. Pentecost பண்டிகை அர்ப்பன் பண்டிகையா இருந்தது. It's prophetically represents the Holy Spirit, the anointing, the outpouring of the Holy Spirit, revivals, the move of the Spirit, being filled with the Spirit, baptized of the Holy Spirit. அப்ப தீர்க்க தரிசனமா அது பரிசுத்தாவி பரிசுத்தாவியை சுட்டி காட்டுகிறது. அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், உன்னதத்திலிருந்து பெலன், ஊற்றப்பட்ட பெலன், எழுப்புதல், ஆவியானவர் மனுஷன் மேல் அசைவாடினது, மனுஷனுக்குள்ளே ஊற்றப்பட்டது, பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டார்கள், அக்னினால ஞானசனம் பெற்றுக்கொண்டார்கள். All the people at that time brought an offering unto God, because in a feast God made sure that his people honored him in every feast of the Lord. அப்ப அந்த நாட்கள்ல என்ன கர்த்தர் ஜனங்க என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒரு ஆள் தவறாத தேவனுக்கு விசேஷமா தியாகமான காணிக்கையை செலுத்தி கனப்படுத்தினார்கள். தேவன் கனப்படுத்த காணிக்கைகளை கொன்ற ஒரு ஆள் கிடையாது. எல்லாரும் அவரை கனப்படுத்த வேணுமா இருந்தது. இது கர்த்தருடைய பண்டிகை, மனுஷனுடைய பண்டிகை இல்லை. இது யாருடைய பண்டிகையா இருந்தது? கர்த்தருடைய பண்டிகை. There is an open heaven every time there is a feast. எல்லா பண்டிகை நாட்களையும் திறந்த வானம் உண்டு. சாதாரண நாட்கள்ல இல்லாதபடிக்கு கர்த்தரோட ஆவி அதிகமா ஊற்றாரு. கர்த்தருடைய ஜனங்க கிட்ட இருப்பாரு. அப்ப பண்டிகை நாட்கள்ல இப்படி செய்யும் போது கர்த்தர the Lord in the festival days when they did this,
The Lord poured out more of His Spirit on His people, and His presence was very near them. Why we don't receive the fullness of the Spirit is because we don't understand the purpose of Pentecost. அந்த ஆவின் நிறைவு நாம் ஏன் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம் என்றால், பெண்டிகாஸ்ட் பண்டிகையோட நோக்கம் என்னன்னு நாம் அறியாத இருக்கிறோம். அண்ட் தி ஆர்டர் ஆஃப் பெண்டிகாஸ்ட், அது ஒழுங்குமுறைகளை நாம் அறியாத இருக்கிறபடியா. The feasts are very precise about end times. பண்டிகை நாட்கள் கடைசி கர்த்தரோட வருகை பற்றி குறிப்பிட்டு சுற்றி காட்டுகிறது பார்க்கிறோம். We know the time and the season. Jesus, many people keep on saying, you don't know the day or the hour. அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தரோட வருகை பற்றி அந்த நாளும் அந்த நேரம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதுகிறார், அந்த காலத்தை பத்தி நீங்கள் அறியாத இல்லை, அந்த காலத்தை பத்தி நமக்கு தெரியும். It is by the feast that we know when Jesus is coming back. இந்த பண்டிகை மூலியமா தான் ஆண்டோட 2ஆம் வருகை எந்த காலத்துல வரும்னு நாம் அறிந்து கொள்ள முடியும். The Torah, the 5 books of the Bible was given to Moses in the first Pentecost. முதல் பண்டிகை பெண்டிகாஸ் பண்டிகை அன்னைக்கு தோரா பிரமாணத்தை 5 புஸ்தகங்கள் மோசேயின் இடத்துல தேவன் கொடுத்தார்கள். இந்த செகண்ட் பெண்டிகாஸ்ட் Holy Spirit was poured out on the promise of the Most High on God's people. அப்போ 2வது பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு, புதிய ஏற்பாட்டின் பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு பரிசுத்த ஆவி பிதாவின் வாக்குத்தத்தத்தை ஜனங்கள் மேல ஊற்றினாரு. Where are we in the prophetic timeline of God through Pentecost? இப்போ தீர்க்க தரிசனம் மூலியமா நாம் பார்த்தா பெண்டிகாஸ்ட் பண்டிகை வச்சு எந்த காலத்துல எந்த நேரத்துல நாம் இருக்கிறோம் அதை நாம் அறிந்து கொள்ளணும். வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன சம்பவிச்சு கொண்டு இருக்கிறது? இட் இஸ் த டைம் ஆஃப் விசிட்டேஷன். தேவன் அவருடைய ஜனங்களை சந்திக்கிற காலமா இருக்கிறது. Heavens open and times of miracle signs and wonders. திறந்த வானங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்கிற காலம். டைம்ஸ் ஆஃப் ஃபேவர், தேவனுடைய கிருபை அதிகமா அவருடைய ஜனங்கள் மேல ஊற்றுகிறார். டைம்ஸ் ஆஃப் டெட் கேன்சலேஷன், கடன் தொல்லை இருந்தா அதெல்லாம் ஆண்டவர் ஒன்னில்லாத பண்ணிடுவாரு. மேக் அ கவர்னன்ட் ஆஃப் கமிட்மெண்ட் டு காட். இந்த காலத்துல, இன் திஸ் டைம் அண்ட் சீசன், இந்த காலத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கையை செய்து ஒப்பு கொடுக்க வேண்டும். டைம்ஸ் ஆஃப் கான்சக்ரேஷன் அண்ட் டெடிகேஷன் டு காட். இது நாம் கர்த்தர்க்கென்று பிரதிஷ்டை செய்து நம்மே சுத்திகரித்து கொள்ளுகிற நேரம். One of the first things God told His people to do was, I want you to consecrate yourself. ஆரம்பத்திலேயே முதலாவது தேவன் அவருடைய ஜனங்களோடு பேசி சொன்ன போது முதல்ல செய்ய வேண்டியதுன்னு சொன்னது என்னன்னா, உங்களையே பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று. Because this is a feast of consecration, dedication to God. ஏனென்றால் இது ஒரு பிரதிஷ்டை செய்கிற பண்டிகை, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற, பரிசுத்தப்படுத்துற, நம்மையே பரிசுத்தப்படுத்துற ஒரு பண்டிகை. இட் இஸ் a time of making a covenant, a commitment to God. இந்த காலகட்டத்தில், இந்த மாசம் முழுவதும் கூட நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்யுங்கள், தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், தேவனோடு பிரதிஷ்டை செய்யுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். A time to go deeper with God. தேவனோடு இன்னும் ஆழமா உறவாடும் படிக்க, சஞ்சரிக்கும் படிக்க, நேரத்தை செலவு செய்யும் படிக்க. It's a time of visitation where we must expect God to do something. அப்போ தேவன் சந்திக்கிற காலத்துல நாம், கர்த்தாவே நான் உம்முடைய அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டும். He comes to those who waited for it. On the day of Pentecost also we see only on 120 people it came down, was poured out. அப்ப
யார் யார் எதிர்பார்த்தாங்கோ கர்த்தர் கிரியை செய்வார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தார்களோ, பெண்டிகாஸ் பண்டிகை நாள்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? Acts chapter 2, that 120 people only, thousands of people were there, Jews from throughout the world, but the Spirit was poured out only on 120. உலகத்தை எங்கும் இருந்து ஆயிரமான யூதர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். ஆனா 120 பேர்கள் மட்டும் அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. It's a time of visitation where we must expect God to do something. தேவன் நம் மனுஷனை சந்திக்கும் காலம் வரும்போது நாம் ஆண்டவர் என்ன சந்திப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வார்கள். Heavens open, அப்போ உங்க மேல திறந்த வானம் இருக்கும். That is why you should and must bring a sacrificial offering to God. அதனால தான் தேவனுக்கு நீங்கள் உங்களே ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்ல, அதுபடிக்கு முதல் பலன், தியாகமான முதல் பலன் காணிக்கையே கர்த்தரை கொண்டு வந்து கனப்படுத்த வேண்டும். There is an open heaven. There is an acceleration in your finances when that happens. இப்ப திறந்த வானம் இருக்கிற காலகட்டத்துல அப்போ உங்க பொருளாதார நிலவரம் அதிகரிக்கும், தடையெல்லாம் நீங்கும், அற்புதங்கள், பொருளாதார வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். Shavuot means, and it represents the feast of harvest. Shavuot என்று மூல பாஷையில அதுக்கு அர்த்தம் அர்ப்பன் பண்டிகை. The purpose of Pentecost is to bring the new one man on the earth. முக்கியமா பெண்டிகாஸ் பண்டிகையோட நாள் ஒரு நோக்கம் என்னவா இருக்கிறது? பூமி மேல புதிய மனுஷனை கொண்டு வரும்படிக்கு. We read in Ephesians chapter 2 verse 14 and 15. For he himself is our peace, who has made both one and has broken down the middle wall of separation. It was the original intent of God to bring one new man. அப்ப இங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல அவரே நம்முடைய சமாதானமா இருந்து ரெண்டு பேர்கள் மத்தியில இந்த நடு சுவரை இடிச்சு போட்டு பிரிச்ச அந்த நடு சுவரை இடிச்சு போட்டு ஒன்றாக மாற்றினார். இட் வாஸ் த ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் காட் டு பிரிங் ஒன் நியூ மேன். தேவனுடைய ஆரம்ப நோக்கம் என்னவா இருந்தது? ஒரு புதிய மனுஷனை உண்டாக்கும்படிக்கு. பெண்டிகாஸ்ட் வித்தவுட் இஸ்ரேல் இஸ் நாட் பெண்டிகாஸ்ட். பெண்டிகாஸ்ட் பண்டிகை இஸ்ரேல் ஜனங்க இல்லாத பண்டிகை கிடையாது. And Pentecost without the church also is no Pentecost. சபை இல்லாதபடிக்கு கூட பெண்டிகாஸ்ட் பண்டிகை கிடையாது. Without this knowledge we will not understand the eternal purpose of God. இந்த அறிவு நமக்கு இல்லாத இருந்தா தேவனுடைய நித்திய நோக்கத்தை என்ன என்று நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. Until you know the purpose of a thing, you will not understand its power. ஒரு காரியம் என்னத்துக்கு அது எப்படி அது செய்திருக்கிறாங்க, என்னத்துக்கு பண்ணியிருக்காங்க நம்ம அறியாது இருந்தா அதுல இருக்கிற வல்லமை பற்றி நமக்கு அறிவு இருக்காது. That power then can be manifested right now for all your situation. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தா கூட இன்றைக்கு அந்த வல்லமை வந்துச்சுன்னா உங்க எல்லா தோல்வியிலையும், எல்லா பிரச்சனையிலையும், போராட்டங்களையும், வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலை, சுகம், எல்லாவற்றிலும் ஜெயத்தை அந்த வல்லமை வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த நிமிஷமே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் அந்த வல்லமை இறங்கும் போது என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தா கூட, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருந்தா கூட அந்த வல்லமை வெளிப்படும். இப்பொழுதே உங்க எல்லா நிலவரம், மரண தருவாயில நீங்க இருந்தா கூட டாக்டர் உங்களுக்கு பழிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிற வியாதியா இருந்தாலோ, கட்டா இருந்தாலோ, போராட்டமா இருந்தாலோ, தோல்வியா இருந்தாலோ ஜெயத்தையும்
வல்லமையும் சுகம் விடுதலையும் அற்புதம் தேவன் இந்த நிமிஷமே செய்ய முடியும். ஏன்னு சொல்லி இந்த மாசம் கூட திறந்த வானம் உண்டு. Why? Because open heavens are there in this month. தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை, வியாதியா இருந்தா சுகமாக்கும் வல்லமை, தரித்திரத்தின் ஆவி பிடிச்சிருந்தா ஆசீர்வதிக்கிற ஆவி வேணும். அந்த மாதிரி என்ன சூழ்நிலை நீங்க இருந்தா கூட வெற்றி சிறந்த வல்லமை. ரோமர் 8:11 இருக்கிற வசன பிரகாரம் கிறிஸ்துவ மரித்தோரில் எழுப்பின வல்லமை உங்களுக்குள்ள இருந்தா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும். As we read in Romans 8:11, if the spirit of Christ which brought him up from the dead dwells in you, this body will be revived. Verse 15 in Ephesians chapter 2, having abolished in his flesh the enmity, to create in himself one new man from the two. அப்ப 15ஆம் வசனத்துல நம்மளுக்கு மத்தியில மாம்சத்துல இருந்த பகை அவர் வெளியாக்கி 2 பேர்ல இருந்து ஒரு மனுஷனா, ஒரு புதிய மனுஷனா மாற்றும்படிக்கு, thus making peace, and that he might reconcile them both to God in one. மனுஷனை தேவனோடு ஒப்புரவாகும்படிக்கு ஒரே மனுஷன், ஒரு புதிய மனுஷனை உண்டாக்குனார். through his body on the cross, சிலுவையில் அவர் சரீரத்தின் மூலியமா thereby putting death the enmity that was between man. அந்த பகை அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் மரணத்தின் வழியா அதை அவரு தேவனோடு ஒப்புரவாகும்படிக்கு செய்தார். How many languages are there in your country, in my country? How many nations are there? ஜாதி ஜனங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனா பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது எல்லாரும் ஒரே பாஷை பேசினார்கள். But when the Holy Spirit was poured out on the day of Pentecost, what happened? Everybody spoke in one language at one time. So what happened when they built the Tower of Babel? He made it one language. He split up the languages in the Tower of Babel in Genesis 11. And today, through the Holy Spirit which was poured out on the day of Pentecost, all languages, people of different religions, nations, they were brought under one spirit and they spoke one language. அப்போ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட அந்த பாபேல் கோபுரத்தை கட்டின போது பாஷைகளை பிரித்து தடமாற செய்த தேவன் பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு பரிசுத்தாவியை ஊற்றி எல்லார் மேல, எல்லா பாஷக்காரர்கள் மேல, எல்லா ஜாதி ஜனங்கள் மேல ஊற்றி என்ன நடந்தது? எல்லாரும் ஒரே பாஷை பேசினார்கள். ஐம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ now. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அக்னியால் அபிஷேகித்து பெண்டிகாஸ்ட் நாளில் கர்த்தாவே, ஹல்லேலூயா, எல்லா நடுச்சுவரை வெளியாக்கி கர்த்தாவே, ஒரே மனுஷனை, புதிய மனுஷனை சிருஷ்டித்து தேவன் இப்பொழுதும் கேட்குற எல்லார் மேலேயும் கர்த்தாவே அந்த அபிஷேகத்தை ஊற்றவன்மா ஜெபிக்கிறேன், அந்த வெளிப்பாடை தரவன்மா ஜெபிக்கிறேன். அந்த சுகத்தை, அந்த விடுதலை என்ன எதிர்பார்க்குறார்களோ, எப்பேற்பட்ட போராட்ட பிரச்சனை, கடன் தொல்லை, கர்த்தாவே தோல்வியோ, கர்த்தாவே கட்டு, பிசாசோட கட்டுல இருந்து இருந்தாலும், மரண தருவாயில இருந்தா கூட இப்பொழுதே உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தாவே, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை நீர் இப்பொழுதே ஊற்றி உயிர்ப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறேன், உயிர்ப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். வல்லமை அபிஷேகம் எல்லார் மேல ஊற்றான்ற கேட்குற எல்லார் மேல நீ ஊற்றான்ற. இந்த மாசத்துல எல்லாரும் கர்த்தாவே அந்த அபிஷேகம் பெற்று உமக்காக கர்த்தாவே வல்லமுள்ள சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொன்னீரே, அவங்க எல்லாம் எழும்பணும். கர்த்தாவே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. I pray that you pour out your Holy Ghost and fire, which you poured out on the day of Pentecost. Every language, every nation, every religion, every caste, every creed, all the people, I pray, whatever situation they are facing, they are sick, Lord Jesus, even unto death. Lord, I pray, in bondage of the evil one, addictions, Lord, losses, failures, Lord, whatever they are desiring, you have everything, Lord Jesus. I pray that you pour out your Spirit. All we need is one thing. One thing is needful, you said to Martha, Lord Jesus. I pray that you pour out that one Holy Spirit and make everybody one new man. When you get the Holy Spirit, we become one new man, Jew and Gentile. Two become one. I pray that you pour out your Holy Spirit and set the captives free, heal the sick, deliver those in bondages. Lord, give profit for those who are facing failures, Lord Jesus, losses, Father. Hallelujah. Let your name be glorified. In this month, let everybody honor you sacrificially with the sacrificial offering and receive financial abundance also, Father. Harvest in this harvest festival. Let them reap a mighty financial harvest. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரி தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் அறுவடை பண்டிகையோட ஒரு பெரிய பொருளாதார அறுவடை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தியாகமான காணிக்கையை கொடுத்து நீங்கள் கர்த்தரை கொண்டாடுங்கள். இந்த மாசத்துல என்னென்ன நீங்கள் செய்யாது இருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்கள் செய்து இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ ஆண்டவர் ஆவி ஊற்றினா அதில் எல்லாம் இருக்குது. அப்படியே செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். If you want, if this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to support this ministry, offer a sacrificial offering in this last month of the Feast of Pentecost and honor the Lord. A big financial harvest in this open heavens season will come to you wherever you are. It will not go to anybody else. It will come straight to you. And honor the Lord and celebrate Him. The fire of Pentecost will come down on you. Whatever problem you are facing, we need the fire of God that will solve. One thing is needful, Jesus said to Martha, and that one thing is only enough. We don't need anything else. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2. Individual prayers will be made for your deliverance. Come to the address and be delivered. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.